ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் இந்த புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் தூபதீப ஆராதனையோடு ஆண்டவனுக்கு நேவேத்தியம் செய்து இறை நெறியை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இறைநெறி செல்வர்களான அத்தனை தமிழன்பர்களையும் திருவடி தொழுது வணங்குகின்றேன். பொதுவாக நாம் அம்பாளிடத்தில் வேண்டுகின்ற போது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் என்று வேண்டுவோம். இன்னும் சில பேர் ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே, அண்டமெல்லாம் காத்தாலே, மாதுளம்பு நிறத்தாலே என்று அந்த ஜெகன்மாதா புவனேஸ்வரியை பூவால் பூஜித்து கொண்டாடுவீர்கள். குங்கும அர்ச்சனை செய்வீர்கள், கதம்ப மலர் கொண்டு பாமாலை சூட்டுவீர்கள், எல்லாம் செய்வீர்கள். ஆனால் இந்த பூஜை முடிஞ்ச உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, சுவாமி பிரசாதம். சில பேர் நாம் சாப்பிட்ற அன்னத்தை வச்சு நேவேத்தியம் பண்ணுவேன், சில பேர் ஒரு பாலில் சர்க்கரை போடுவேன், சில பேர் பால் பாயசம் செய்வேன், சில பேர் மோதகம் செய்வேன், சில பேர் அண்டா நிறைய அக்கார வடசல் புளியோதரை சுண்டல் இதெல்லாம் பண்ணி. ஏன்னா யாருடைய பிரசாதம் அதிகமாக இருக்கிறது, என்ன வெரைட்டி, எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சுவையோடு இருக்கிறது, இதுதான் ஆண்டவன் விரும்புகின்றானா என்றால், என் அன்புக்குரியவர்களே, ஜம்பம் டம்பம் ஆடம்பரம் இதை மூன்றையும் ஒதுக்கிடணுங்கிற ஆண்டவன் இடத்துல. ஆனந்தமான இறை வழிபாட்டுக்கு இந்த ஜம்பம் டம்பம் ஆடம்பரம் இதெல்லாம் கூடாது. எளிமை எளிமை எளிமை, உள்ள தூய்மை. பலமுறை சொல்லியிருக்கேன், வைஷ்ணவத்தில் குலசேகர ஆழ்வாரை போல சைவத்திலே பூசலார், நம்ம பாரதத்தில் பார்த்திங்கன்னா விதுரன், இவர்களெல்லாம் ஆண்டவனை எப்படி அடைந்தார்கள் என்று சொன்னால் உள்ளத்து அன்பு, தூய அன்பு. தங்களுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் ஆனந்தமான சொற்களை சொல்லி, இனிமைக்கு இலக்கணம் இரண்டொரு சொற்கள், கோபம் தவிர்த்து இறைவனிடத்தில் சென்றார்கள். இப்போ பாருங்க, நம்ம தினசரி வருத்தப்படுறோம், சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிட்றத நேவேத்தியம் பண்ணி காக்காவுக்கு வச்சுட்டு சாப்பிட்லான்னு இல்லை. சில பேர் போட்டி போட்டு கொண்டு இந்த பிரசாதங்களை பண்ணுறோமே, சுவாமி சாப்பிட்றதா இல்லையாங்கிறத விஷயத்தை அப்புறம் ஆராயிறத விட, சாமி எதை விரும்புகிறான்னு ஒரு கட்டுரை படித்தேன். ஒரு குழந்தை இருக்குது, தாயார் இருக்கா, அவாத்தில் இன்னும் 4-5 உறுப்பினர், யார், மாமனார் மாமியார், இந்த குழந்தையோட கூட பிறந்த குழந்தை, கணவர் எல்லாம் இருக்கார். குடும்பம் ரொம்ப ஜோராக நடந்துட்டுருக்கு. ஒரு மாலை பொழுது கணவன் வருகின்றார், ஏதோ தின்பண்டங்களை வாங்கி வருகின்றார் உணவு உட்கொள்வதற்கு. இந்த தாயார் கையில் தான் கொடுப்பான். வந்தோன்னே அந்த கட்டியை மனைவி பிரிச்சுட்டு குழந்தைக்கு ஒரு லட்டு கொடுப்பா, பையனுக்கு ஒரு லட்டு கொடுப்பான், மாமனார் மாமியாருக்கு ஒன்றை வாங்கி அப்படி புட்டு கொடுப்பார், புருஷனுக்கு ஒன்று கொடுப்பார், எல்லாருக்கும் கொடுத்துட்டு சமயக்கட்டுக்குள்ளே திருப்பி வேலைக்கு போவாள். இந்த எல்லாரும் லபலபலபலபன்னு போட்டு சாப்பிட்டுட்டு சுவையை பேசுவா, மனத்தை பேசுவா, குணத்தை பேசுவா. அந்த பெத்த குழந்தை இருக்குது பாருங்க, பிஞ்சு மனம் மாறாத அந்த குழந்தை கிட்டக்க வந்து சமயக்கட்டுக்குள்ளே அப்படி தேடி எட்டி பார்த்துட்டு அம்மாட்ட அந்த இவ்வளோ பெரிய லட்டுலேருந்து ஒரே ஒரு துளி அப்படி பிச்சு, அம்மா நீ சாப்பிட்டியா ஆக்காட்டு, அம்மா நீ சாப்பிட்டியா ஆக்காட்டு அப்படின்னு போடுறதுக்கு முற்படும். இந்த தாயார் என்ன பண்ணுவா, எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு அந்த குழந்தையோட கன்னத்தை அப்படி பிச்சு முத்தம் கொடுத்து அப்படி ஒரு திஷ்டி சுற்றி சொடக்கெடுத்து, ராஜாத்தி என்ன கேட்ட திருப்பி கேளு, அம்மா நீ சாப்பிட்டியா, அம்மா நீ சாப்பிட்டியா. இப்போ அந்த தாயார் சொல்லுவா, உங்கள் அப்பாவை நான் திருமணம் செஞ்சு 32 வருஷம் ஆயிடுச்சு, எல்லா பொருளும் அவர் தான் வாங்கிட்டு வருவார், எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுப்பேன், சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டார். கேட்கக்கூடாதுன்னு இல்லை, கேட்டதில்லை. ஆனால் என் வயிற்றில் பிறந்த மாணிக்கொண்டி நீ சாப்பிட்டியான்னு கேட்டப்பாரு, அதுவே 1000 லட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்தது, என் மனமெல்லாம் தித்திப்பாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாயாருடைய ஆனந்தம், தாயாருடைய பூரிப்பு, தாயாருடைய சந்தோஷம், தாயாருடைய மகிழ்ச்சி என்பது லட்டிலா இருக்கிறது இல்லை, கேட்டவருடைய மனத்தில் சொற்களில் இருக்கிறது. பெற்ற மகள் தாயை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டதே 1000 லட்டுக்கு சமம் என்றால் நாமெல்லாம் யார்? சராசரி உடம்பெடுத்த சதைப்பிண்டம் எடுத்த மனிதர்கள். நாம் பராசக்தியினுடைய குழந்தைகள், ஜெகன்மாதாவினுடைய குழந்தைகள், புவனேஸ்வரியினுடைய குழந்தைகள். அக்கார அடசலும் அண்டா நிறைய பொங்கலும் சுண்டலும் வைத்து சாப்பிடு என்று இறைவனுக்கு நேவேத்தியம் செய்கின்றோமோ இல்லையோ, தினப்பொழுது குளியல் செய்து நாம் சாப்பிடுகின்ற உணவு ஒரு 2 பருக்கையை வச்சு ஒரு பருப்பு போட்டு, சுவாமி
ஒம்புரு பௌட்ச தச்சவதர்வரண்யம் பர்கோ தேவஸ்தே தீமிகிதியோ யோன பிரஜோதையாது நேவேத்தியம் பண்ணி நீ சாப்பிட்டியான்னு பாவனையாக கேட்டாலே 1000 முறை அம்பாள் சாப்பிட்டதுக்கு சமம். எனவே பிரசாதம் என்பது உள்ளத்தினுடைய சொற்களில் இருக்கிறதே தவிர அளவில், செய்கையில், மனத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் சாப்பிட்டியா என்னும் சொல்லில்தான் ஆனந்தம் நிறைந்திருக்கிறது. இது போன்ற அபரிமிதமான செய்திகளோடு நாளை ஆனந்த ஆரம்பத்தில் எங்கள் குழுவினரோடு சந்திப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும், மலரட்டும்.